ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே இந்த சாயப்பா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னையோட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்போது நான் சொல்வதையெல்லாம் தனியாக கவனமாக கேட்டுவிடு என் செல்லமே. கடலை பார்க்கும்போது உனக்கு அந்த கடல் அலைகளில் காலை நினச்சிக்கிட்டு விளையாடணும் தானே உன் மனசு ஆசைப்படுது. என்னைக்காவது அந்த கடலில் ஆழ்கடலில் கப்பலில் பயணம் செய்யணும்னு நீ யோசிச்சிருக்கியா? ஏன்னா கப்பலில் புதுசாக பயணிக்கும் போது மனசு நடுங்கும். ஆனால் கடல் அலைகளில் எவ்வளவுதான் காலை நினச்சாலும் மனசு குதூகலிக்கும். அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்து விடக்கூடாது. எந்த விஷயம் நமக்கு சரியாக வரும், எது நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்றதை உணர்ந்து அவசியமான தேவையான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. பார்க்குறதுக்கு கல்கண்டும் கண்ணாடி துண்டுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கல்கண்டை சாப்பிட்டினா இனிக்கும், கண்ணாடி துண்டை வாயில் போட்டால் அது தொண்டையை கிழித்து விடுமல்லவா? அதே போல தான் உன்னுடைய உறவுகளும் உன்னை நெருங்கிய நட்புகளும் கூட பார்க்குறதுக்கு நல்லவங்களாகவும் பேசுகிறதுக்கு இனிமையானவர்களாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பழகுனினா யார் விஷம் யார் தேனுங்கிறது உனக்கு புரிஞ்சிடும் என் செல்லமே. கோபமாக பேசுகிற மனிதனின் வார்த்தைகள் மிக ஆக்ரோஷமானதாக கஷ்டமாக இருந்தாலும் அது உனக்கு எந்த பிரச்சனையையும் தராது. ஆனால் தேன் போல இனிக்க பேசுகிறவங்க அவர்களுடைய செயலில் கண்டிப்பாக உனக்கு விஷத்தை ஏற்றி விடுவார்கள். அதனால கோபமாக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம். எப்போவுமே அன்பாக பாசமாக தேனொழுக பேசுபவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என் செல்லமே. எப்போதும் அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை மட்டுமே பார்க்காம அந்த கோபத்தின் காரணத்தையும் அவர்களுடைய அன்பின் ஆழத்தையும் நீ பார்க்க கற்றுக்கோ. யாருக்கிட்ட பேசினாலும் உனக்கு கோபம் வரக்கூடாது. அதே போல் யாருடைய பாசத்தையும் நீ சந்தேகம் கொள்ளவும் கூடாது. எப்போதும் தெளிவாக கவனமாக தீர்க்க சிந்தனையோடு நீ எல்லா விஷயங்களையும் யோசிச்சினாலே வாழ்க்கையை பற்றிய புரிதலும் தெளிவும் உனக்கு வந்துடும். நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி அவங்க இதை சொல்லியிருப்பாங்களோ இவங்க அதை சொல்லியிருப்பாங்களோன்னு யோசிச்சினா இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழவும் முடியாது, எந்த உறவுகளும் உனக்கு நிலைக்கவும் செய்யாது. அதனால் பின்னால் பேசுகிறவங்கள நினச்சி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. யார் என்ன பேசினாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையில் உனக்கான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நீ எடுத்து வைக்கிறது சிறிய அடியாகவே இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாவற்றையும் செஞ்சு சாதிக்கணும்னு நினச்சி துடிக்கிற உனக்கு பொறுமையும் நிதானமும் அவசியமே தவிர ஆத்திரமும் கோபமும் தேவையற்ற விஷயங்கள். நிம்மதிங்கிறது உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ திருப்திப்படுவதில் தான் இருக்கிறதே தவிர உன்னிடம் இல்லாததையும் இழந்ததையும் தேடுவதில் இல்லை என் செல்லமே. நல்லவங்க எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் குறை சொல்கிறவன் யாருமே நிச்சயம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் யாரையும் குறை சொல்லாமல் குற்றம் சாட்டாமல் நல்ல பிள்ளையாக மட்டும் இருக்க பழகு. உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்த்து தேடி குறை கண்டுபிடிச்சு குற்றம் சாட்ட வேண்டும்? எப்போதுமே உன் வாழ்க்கையில் எல்லாமே அளவோடு இருக்கட்டும். இரக்கத்தையும் உறக்கத்தையும் கூட அளவோடு பயன்படுத்து. ரொம்ப அதிகமாக இரக்கப்பட்டு எல்லாருக்கும் பாவம் பார்த்தினாலும் கடைசியில் உன்னை ஏமாளியாக்கிடுவாங்க. அதே போல் அதிகமாக உறங்கக்கூடிய அதிகமாக ஓய்வெடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நீ சோம்பேறியாகி வாழ்க்கையில் ஜெயிக்காமலேயே கஷ்டப்பட நேரும். அதனால்தான் இரக்கமும் உறக்கமும் அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். உன்னுடைய கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த நொடி முதல் இந்த சாயப்பா மீது நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையும் துக்கமும் துயரமும் வருதேன்னு நீ கவலைப்படாத. ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன், உனக்கு வாழ்க்கையின் அர்த்தமே புரிஞ்சிடும். சிங்கத்துக்கும் மானுக்கும் இடையில ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது மான் தான் வெற்றி தரும். ஏன் தெரியுமா? மான் வேகமாக ஓடுறதுனால சொல்லலை. சிங்கம் அந்த மானை பிடிச்சி சாப்பிடணுன்ற உணவுக்காக ஓடுது. ஆனால் மான்
தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது. இப்போது சொல்லு, ஒரு மனிதனின் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தேவையை விட நோக்கம்தான் முக்கியம். உணவு தேவையை விட அங்க உயிர் காக்கும் நோக்கம்தான் அவனை காப்பாத்துது. அந்த மான் எப்படி ஓடி காப்பாத்திக்கிச்சோ, தன் உயிரை தக்க வச்சுக்கிச்சோ, அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லா செயல்களையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன் மனசுல ஏகப்பட்ட ஏராளமான ஏக்கங்கள் இருப்பது எனக்கு தெரியும். அந்த ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர நான் தயாரா இருக்கேன். உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி நீ சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான காலம் நெருங்கி வந்துருச்சு. ஏகப்பட்ட ஏமாற்றங்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில இப்போது எல்லாத்தையும் கடந்து சந்தோஷமா நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உனக்காக அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு யாரும் எப்போதும் கடைசி வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீதான் உனக்கு துணை என்பதை வாழ்க்கை உனக்கு உணர்த்தி இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன, தனிமையில இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீ தனியாக செய்ய பழகு. யாராவது உன்னை தேவையில்லைன்னு நினைக்கும் போதே அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு. ஒருவேளை அவர்களோடு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் போராட வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் அவர்களை நீ குற்றவாளியாக பார்க்காதே, தப்பு செஞ்சவங்களா பார்க்காதே. யாரா இருந்தாலும் எல்லாரையும் மன்னிக்கவும் அவர்களது செயல்களை மறக்கவும் தயாராக இருந்தினா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்றதுக்காக தான் சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் இந்த மனிதர்கள் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா என்ன தேடுறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. காசு பணத்தை சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்லபடியா நல்ல நிலைமைக்கு உயரணும்னு தேடுறீங்க. சரி, நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களேன்னு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். ஆனாலும் உங்களது தேடல் முடியவும் மாட்டேங்குது, உங்க ஆசைக்கு ஒரு முடிவும் இல்லை. எதையாவது தேடிக்கிட்டு எதையாவது தொலைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை கவலைப்பட்டுக்கிட்டுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க தானே. ஆசைப்பட்டு பொய்யாக வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாமல் வாழ்வதை விட பாசத்தோடு உண்மையாக கிடைச்ச வாழ்க்கையை வச்சு ரசிச்சு அனுபவிச்சு வாழ தயாராகு. உன் மன வலியையும் வேதனையையும் குறைத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் எண்ணங்கள் எப்போதும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற விதமாகத்தான் இருக்கு. என் அன்பு பிள்ளையே, ஒரு விஷயம் தப்பா நடக்குது, பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காத. இந்த பிரச்சனை எனக்கு எதை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுதுன்னு யோசி. ஏன்னா நீ படுற கஷ்டம் எல்லாமே உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றுவதற்காகவும் உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்பதற்குமாகத்தான் வருகிறதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. இப்போது யாருமே இறைபக்தியை தேடுவதில்லை. இறைபக்தி எல்லாமே தேவைக்கானதாக மாறிடுச்சு. எனக்கு அது வேணும் கொடுங்க, இது வேணும் கொடுங்கன்னு தேவைக்காக மட்டுமே இறைவனை வணங்கக்கூடியவர்களாகத்தானே மனிதன் மாறிட்டீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யார் என்னை இறைபக்தியோடு வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் முதல்ல ஓடி வந்து உதவி செய்வேன், கேட்காமலேயே.